வணக்கம் மக்களே. தாவேக அரசாங்கத்தோட எதிர்பார்ப்புகளும் அதை பூர்த்தி அடைஞ்ச விஷயங்களும் பார்த்துருவோமா? என்னடா அரசாங்கம் பொறுப்பேற்று 10 நாள் தானே ஆகுது, 10 நாளுக்குள்ளே 12 நாளுக்குள்ளே என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்துரும்னு தெரியல. ஆனால் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததில் சில பல அதான் சொல்கிறேன், ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் படம் ஃப்ளாப் ஆகும்னாங்களே, ஃப்ளாப் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா 5 வருஷம் ஓடக்கூடிய படம். ஏன்னா இனிஷியலாக பதவியேற்ற உடனே மே மாதம் மின்சார தட்டுப்பாடு சென்னையில் பல இடங்களில் மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்து போராடுற மாதிரி தெரியுது. ஏன்னா ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் இதில் வந்தவங்க தானே, அதனால் இன்றைக்கி எல்லாருமே அவங்களும் களத்தில் இறங்கி அதை ஒரு ரீல்ஸு இன்ஸ்டாகிராமாக போய்கிட்டு இருக்கு. மின்சார தட்டுப்பாடு அப்படி இது ஒரு ப்ராசஸ். அது கொஞ்சம் சரி செய்யணும். அதிகாரிகள் கூடி என்ன பண்ணணும், எதனால் நடக்குது, இந்த பல விஷயங்கள் ஆராய வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சிறுமி வழக்கு அது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், நடந்திருக்கக்கூடாது. அதுக்கான நடவடிக்கைகள் இனிமேல் எடுக்கணும். இனி ஒருத்தருக்கும் பயம் வரணும். இந்த கேஸோட சீக்கிரமாக முடிக்கிறது. இப்போ கோர்ட்டே அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. சீக்கிரமாக முடிக்கிறது, போக்சோ வழக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் வித்தின் 3 to 6 months முடிக்கிறாங்க. அது கொஞ்சம் தீர்க்கப்படணும். இன்னும் தாவேக கட்சியினர் சிலர் அவர்கள் அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ரீல்ஸ் போட்டு ஏதோ போடணும். எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அவங்கெல்லாம் போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாருமே கிளம்பணும்னா எல்லாரையும் ஏற்று பேசும்போது அதிகாரங்கள் பரவலாக்கப்படும் நினைப்போம். ஆனால் அது அதிகார துஷ்பிரயோகமாக மாறும். அந்த மாதிரி சிலர் நடந்துக்கிட்டு இருக்காங்களாம். இதை பற்றி உங்கள் புரிதல் என்ன? புதுசாக வந்ததுனால ஆடுற ஆட்டமா, இல்லை புதுசாக வந்ததுனால தெரியாதனால செய்கிற ஒரு தவறுகளா, என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.